ஓகே, நம்ம வந்துட்டு இப்போ சமைக்க போகிறோம். எங்கள் ஆயா நான் வீடியோ எடுக்கிறது தெரியாமல் பேசிகிட்டு இருக்குது. அதை யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அதையும் தாண்டி தான் நாங்கள் வந்துட்டு இதையெல்லாம் வீடியோ எடுத்துகிட்ருக்குறோம். இது பார்த்திங்கன்னா சிக்கன் 1/2 கிலோ இருக்குது, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆல்வா சில்லி சிக்கன் 65. இந்த பொடியாக போடுற அப்படின்னோம்னா இது வந்துட்டு சிக்கனில் வந்து நல்லா ஒட்டும். அதனால தான் நம்ம இந்த பொடி யூஸ் பண்ணுறோம். இப்போ வீடியோ எடுக்க போகிறது தீபக் தான் வீடியோ எடுக்க போகிறோம். ஓகேங்க, நம்ம வந்துட்டு இந்த தட்டில் வந்து சிக்கனை கொட்டி கலக்க போகிறோம். இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஆழ்வார் பொடி வந்து இந்த சிக்கனில் மிக்ஸ் பண்ணலாம். அடுத்தது நாம் என்ன பேஸ்ட்டு? இஞ்சி பூண்டு பேஸ்ட். கரெக்டாக சொன்னேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணுறோம். ஆழ்வார் பொடியிலேயே போட்டு என்னென்ன மிக்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு 1 கிலோ சுத்தம் செய்த கோழிக்கறி துண்டுகளுடன் 100 கிராம் ஆழ்வார் சில்லி சிக்கன், எலுமிச்சம்பழச்சாறு, இதெல்லாம் உப்பு சேர்க்க தேவையில்லையாமா. அவ்வளோதான். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி நம்ம போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னம்னாலே போதுமானது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நம்ம அது போக எக்ஸ்ட்ராவாக நம்ம பண்ண போகிறது முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றணும். எனக்கு இது பார்த்தாலும் இப்போவே பசிக்குதே. இப்போவே பசிக்குதா? ஆமாம், தீபக்கு இப்போவே பசிக்குதா? காய வைக்கிறியா அப்படியே போட்டுருவியா? காய வைக்கிறது தான். அம்மா தான் அடுப்பில் பிஸியாக இருக்கிறாள். காய வைக்கும்போது இன்னொரு வேலை செய்யணுமா? ஓகே, இதை நாம் கொண்டு போய் வெளியில் கொஞ்ச நேரம் காய வைப்போம். காஞ்சதுக்கப்புறமா ஓகே ஓகே ஆஃப் பண்ணிட்டா. ஓகே, நாங்கள் கொஞ்ச நேரம் கிரிக்கெட் விளையாண்டு மாதிரி வந்து சில்லியை செய்யலாம். ஓகே, பிடிச்சா அவுட்லே இல்லை.
சண்டே சமைய எல்லோரும் வாங்க. ஓகேங்க, இது காஞ்சிடுச்சு. நாம் அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டியது தான். மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுத்து. மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா இருக்கா? ஓகே, நம்ம வந்துட்டு இந்த எண்ணெயை ஊற்றி செஞ்சிருவோம். வீட்டில் யூஸ் பண்ணுற எண்ணெய், வேறு எண்ணெய் வாங்கலை, அதனால நீங்கள் இதையே யூஸ் பண்ணுறோம். செஞ்சிடுவோமா? ஓகே, எண்ணெய் ஊற்றிட்டா எண்ணெய் இப்போ காஞ்சிட்ருக்கு. நாம் அடுத்தது சில்லியை போட போகிறோம். சில்லி இஸ் ஹியர். இது ஓரளவுக்கு வெயில் நல்லா இதாகிடுச்சு. நம்ம திரும்பவும் லைட்டாக ஒரு கிளறி விட்டுட்டு அப்படியே போட்டு எடுக்க வேண்டியது தான். முட்டை எலுமிச்சம்பழமும் சேர்த்துல, முட்டையும் சேர்த்துல அப்படியே வச்சு பண்ணுறோம். நல்லா இருக்குமா? முட்டை சேர்த்திடலாங்கிறையா? காய வைக்கிறதுக்கு முன்னாடியே சேர்த்தி இருக்கணுமே. ஸோ நம்ம இப்போ சில்லியை உள்ள போட போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன சூடாயிடுச்சு அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பீஸ் மட்டும் போடணும். சூடாகிடுத்து. ஸோ நம்ம 2-3 பீஸ் எடுத்துக்கலாம். இன்னும் தெரிச்சுன்னா பயமாச்சு. இதாக எண்ணெய் தெரிக்கவே இல்லைங்க. நம்ம எண்ணெயில் அதாவது சில்லி பொரிச்சு அதை எடுக்கிறதுக்குன்னு நம்ம ஸ்பெஷலாக ஒரு கரண்டி வாங்கி வச்சுருக்கோம். இது எல்லா வீட்லேயும் இருக்குதாம்மா, அதனால் எங்களுக்கு ஸ்பெஷல் கிடையாதாம்மா. எல்லா வீட்லேயுமே இதில் தான் பண்ணி பண்ணலாம். ஓகே, நம்ம வந்துட்டோம். ஸோ நம்ம புரியா அந்த சீனை நாம் கட் பண்ணிடுவோம். ஓகேவா? கட் பண்ணிடலாமா? வீடியோ எடிட் பண்ணும்போது கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கலாம். கரெக்டு போட கை கழுவிட்டு என்ன கை கழுவு. ஓகே, சில்லி வந்துருக்கும். எடுத்து கப்பையே போட்டு கட்டு. போல் அதெல்லாம் வாடச்சுங்களா? சிக்கனா சில்லி ரெடி. ஃபோக்கஸ் ஆகிடும். சூப்பர். அது என்ன இது? ஆடாது ஆட்டுக்கறிங்க.
கீரை கீரைல அவ்வளோ நல்லாவே வேகல. ஓகேங்க, நம்ம சில்லி செஞ்சிட்டோம், சாப்பிடவும் செஞ்சிட்டோம். இன்னும் சிக்கன் மட்டன் ரெண்டுமே இருக்குது. அதையும் நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணிவிட்டு சாப்பிட போகிறோம். ஓகே, நீங்களும் உங்கள் வீட்டில் என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. இருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்க, நம்மளுக்கு சில்லி எல்லாமே செய்து முடித்தாயிற்று. இதோட டேஸ்ட், உப்பு எதுவுமே நான் போடல, இதுலேயே எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சிக்கன் வாங்கிட்டு வந்து ஆழ்வார் பொடி மட்டும் வாங்குகிறோம், மிக்ஸ் பண்ணுறோம், எண்ணெயில் போட்டு எடுக்கிறோம், அவ்வளோதான். நான் முட்டையும் சேர்த்துல, எலுமிச்சம்பழமும் சேர்த்துல, அதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. எலுமிச்சம்பழம் டேஸ்ட் சேர்த்தோம் அப்படின்னோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்க, இது போன்ற கொடூரமான அடுத்த ஒரு காணொளியில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் இளங்கோ மற்றும் தீபக். பாய் சொல்லிடுங்க. பாய்.